ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு அக்கா ஒருத்தவங்க இங்கே எட்மண்டனில் இருக்காங்க. அவங்களோட பொண்ணு துவாரிகா செந்தில் அவங்க பேர். அவங்க இப்போ தான் அவங்களுடைய நாட்டிய கலை, அந்த கலையோட அரங்கேற்றம் நடக்க போகுது, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு இன்வைட் எனக்கு வந்ததே கிடையாது. கல்யாணத்துக்கு போவோம், காது குத்துக்கு போவோம், இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நடக்கிற திருவிழாங்களுக்கு போவோம். ஆனால் ஒரு நாளும் நாட்டிய விழாவுக்கு போகிற, அந்த அரங்கேற்றத்துக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது. ஸோ ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு டிரைவிங் தெரியாது, ஹஸ்பண்ட் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 2-3 பேர் கூடி பேசி நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். இங்கேருந்து ஷெர்வுட் பார்க் ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவலிங்கு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் அக்கா ஒருத்தவங்க செமையாக ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்துட்டு போனோம். ஸோ போயிட்டு ஒரு வழியாக ரீச் ஆகிட்ட பிறகு அங்கே அவ்வளோ அழகாக ப்ரெசன்டேஷன் வாசலில் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் இவ்வளோ அழகாக அந்த சின்ன பொண்ணு, ஒரு 15 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அவ்வளோ அழகாக அந்த நடனத்தை ஆடுறத நம்ம நேரில் பார்க்கும்பொழுது ரொம்பவே மெய் சிலிர்த்து போச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம டிவியில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு ஃபீல் டிவியில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸு. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போல் அந்த பொண்ணு ஒரே பொண்ணு அவளுடைய டான்ஸை டான்ஸ் பண்ணுறா. ஸோ இது உண்மையாகவே பாராட்டத்தக்க விஷயம்தான் சொல்லணும். அதுவும் நம்ம சொந்த நாட்டிலேருந்து நாடு விட்டு நாடு வந்தால் கூட கலாச்சாரம் மாறாமல் அவங்களுடைய அப்பா அம்மா நம்மளுடைய பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போனது ரொம்பவே பெரிய விஷயம்தான் சொல்லுவேன். இதில் என்ன இன்னொரு பிரமிக்கக்கூடிய விஷயம்னா, இவங்க நடனக்கலையில் இவங்க ஆடி பிரமிக்க வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, அங்கே இசைக்கலைஞர்கள் நேரடியாக இசைக்கிறாங்க, நேரடியாக பாடுறாங்க. நான் ஃபஸ்ட்டு போகும்போது இது எப்படி நம்ம இவங்கள ஸ்டேஜில் காட்டலைன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இது நம்ம ரெக்கார்டட் மியூசிக் தான் நம்ம கேட்டுருக்கோம்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அப்படி கிடையாது. அவங்க லைவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே லைவாக பாடுறாங்க, லைவாக மியூசிக் பண்ணிட்டுருக்காங்க, இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அது ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்க. எனக்கு இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு நான் தான் வடிவு அக்காவுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணணும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வழியாக இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரொம்ப இருட்டிடுச்சு. ஸோ ஒரு 8 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். தாம்பூல பையெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் வாங்கியாச்சு. சரி பசங்கள்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறது தான் நல்லது இல்லைங்களா. எல்லோரும் காரில் ஏறி ஜாலியாக போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பாதி வழியில் தான் பார்த்தா கார் ஓடிட்டு இருந்த அக்கா கண்ணாடி எடுத்து போடுறாங்க. என்னக்கா அப்போ இவ்வளோ நேரம் கண்ணாடி போடாமல் தான் ஓட்டிகிட்டு இருந்தீங்களான்னா ஆமான்னு சொல்லிட்டாங்க.
ஒரு வழியாக நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ என்னோட இந்த 5 மினிட்ஸ் சந்தோஷமான ஜேர்னியை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.